ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காளான் வந்து சமைக்க போகிறோம். நீங்கள் மழை காலத்தை ஆரம்பிச்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா காளான் வந்து சமைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த காளான் சாப்பிட்றோம் என்னங்கிற தெரியாதனால வந்து கடையிலேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி அதை தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறங்கிறத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து காளான் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் சமைக்கிறக்காண்டி. வாங்க அதை முதல்ல வெட்டி எப்படி சமைக்கிறங்கிற பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெட்டிடணுமா? ஓகே, ஃபஸ்ட் இது வந்து வாங்க வீடியோவில் போகும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காளான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். எதுக்கு அப்படின்னா அது வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக மாறிடும். காளான் இருக்க பாருங்க கலர் மாறிக்கிட்டே இருக்குது. பேக்கிங்லேருந்து பிக்கும் போது கலர் மாறி அதனால் நமக்கு வந்து இங்கே வந்து ஐஸ் கிடைக்காது. அதனால் லைட்டாக தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். ஒரு ரெண்டு இருந்தாருங்க, இதெல்லாம் வந்து மங்கல் ஆயிடுச்சாருங்க. இருந்தாருங்க ஐயோ விழுந்துருச்சா. இது கலர் பாருங்க எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது. இது வந்து எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றணுன்னா பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒயிட் கலரில் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளியே வெட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளாக இந்த பாருங்கள் இலையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி, இது வந்து பேபிகார்ன் சின்ன கருது. இது பார்த்திங்கன்னா வந்து தக்காளி, கேரட்டு, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெட்ட போகிறோம் அடுத்து ஒன்று ஒன்றா. இது பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டா அது வாட்டில் ஒரு பக்கம் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டுவாப்பில். இதில் வெங்காயத்தெல்லாம் உரிச்சிருவோமா? தின்னு சமைக்கிறதுக்குலாம் எல்லாம் முடிச்சிடுவோம்லையே. உங்களுக்கு எனக்கு நான் சமைச்சோன்னு சாப்பிட்டுக்கிறேன். நான் வெங்காயத்தை உரிச்சாச்சு நண்பர்களே. உரிச்ச வெங்காயம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் காளான் வந்து சாப்பிட்டு போகணும், பானிபூரி காளான் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி டேரெக்டாக வாங்கிட்டு வந்து நாங்கள் சமைச்சது இல்லை. முதல் முறையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். மாப்பிள்ளை சொல்ல மாட்டேன். என்ன ரோட்டு கடை காளான் வந்து வேறு ஸ்டைலு, அது வந்து வேறு மாதிரி செய்யணும். அதுக்கும் இதுக்கும் இது வேறு ஐட்டம். அது இது வந்து நம்ம குழம்பு வீட்டில் குழம்பு கிரேவி வைக்கிற மாதிரி நாங்கள் சமைக்கிறோம். அது வந்து எப்படி அது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதை ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம். ஆமாம். அப்புறம் அதான் சிக்கன் ரைஸ் நினைக்கிறேன். ரீசெண்டாக சிக்கன் ரைஸு, அப்புறம் மீன் பிரியாணி வைக்கிற முறையில் இவ்வளவு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. செய்யலாம்னு தோணுது. அடுத்தடுத்து நாங்கள் நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் செய்வோம். இப்போ தான் நான் சொன்னி ஒரு மாதிரி தின்னு சாப்பிட்றீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. கேரட் வெட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இப்படி வந்தேன் பேச்சாக்கில் எடுத்துட்டுறோம்னு கடிச்சு விட்டேன். சூத்தமத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அம்மாள். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு நாங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமாட்டி எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேரட்டில் கையை வச்சா கொலை விழுந்துவோம். இது என்னடா அது? ஓகே நண்பர்களே பாருங்கள். சரி மாப்பிள்ளை இவ்வளோ கேரட்டே அதில் போட முடியாது. பாய் தின்றுவேன். அதனால் இது உங்களுக்கு இது எனக்கு. பச்சை கேரட் சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா சோளக்கிறது பிடுங்கும் போதே முளைக்கும் போதே பிடுங்கிறது. அது பால் வைக்கும் போதே எடுத்துருவாங்க. இப்போ நார்மலாக விட்டால் பெருசாக வந்துடும். நார்மலாக விட்டால் பெருசாக வந்துடும். பெருசாக வந்துச்சுன்னா அது ஸ்வீட் கார்ன். ஓகே நண்பர்களே, இவ்வளவு போட்டால் தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சா? இப்போ இவ்வளோதுன்னா வெங்காயம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். தக்காளி போடணும், அப்புறம் வந்து இது போடணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கு ஒன்று போடுறோம்ல. அது யாருக்கு அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? தெரியல. போகிற பக்கம் போட்டு போட்டு கண்டுபிடிச்சிருக்கானு. ஆனால் குழம்பு முன்னாலே வெங்காயம் இருக்கணும், தக்காளி இருக்கணும், எண்ணெயை ஊற்றி வதக்கி விடணும், வதக்கினக்கு அப்புறம் போடணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல. முதல் எப்படி வந்திருக்கும் அதுதான் தெரியல. காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ வந்து காளான் வெட்ட போகிறோம் நண்பர்களே. இது எப்படி வெட்டணும்னே சொல்லிடு எனக்கு. நான் இது வரைக்கும் வெட்டினதில்லை. வைக்க நண்பர்களே, இதை கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு கழுவிக்கிட்டு எடுத்து வைக்கிறேன்.
இங்கே அது மேலே வந்து புள்ளியாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து கோகோ பிட்டு, அதாவது தேங்காயில் இருக்கும் நாது, அது பிடுங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைக்கிறனால அதெல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. அதனால் கழுவிட்டு இப்போ வந்து வெட்டி காமிக்க போகிறார் மாப்பிள்ளை. நெக்ஸ்ட்டு வந்து காளான் சைட்டை எடுத்து வச்சு மேலேருந்து ஒரு வெட்டு, சிலிண்டராக ஒரு வெட்டு சரி ஓகே தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நெட்டாக வெட்டிக்க வேண்டியது. பெருசாக போடுறேன் கொஞ்சம் அது வதங்கிடும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். அப்படி தான் ரொம்ப போட்டு கூட்டியாக போடணும்னா தனித்தனியாக போயிடும். இப்படி தான் மஷ்ரூம் பிரியாணிக்கு இப்படி தான் வெட்டணும். மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து 4 நாளாக வெட்டணும். 4 நாளாக வெட்டணும். இப்படி வெட்டிட்டு இப்படி சைட்டு போடு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்கலாம். நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டியா? நீங்கள் எடுத்து அந்த ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. நண்பர்களே நாங்கள் பாருங்கள் இந்த மரத்தடியில் தான் சமைக்கிறோம். சூப்பராக இருக்குது நிழல், நல்லா பறந்துஞ்சா இருக்கு. அங்கேருந்து சூப்பராக தெரியும் நிழல். அதான் அடுப்பு வச்சுருவேன். தீப்பட்டியா? அடுப்பு வந்து 10 வைக்க போகிறோம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தா காலையில் வெளில வந்துட்டோம், 7 மணிக்கெலாம் வந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ தான் வெயில் வருது. அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை வகை போட்டுக்குவோம். பட்டை வகையும் வரமிளகாவும் போட்டுக்கிறோம் நண்பர்களே. லைட்டாக அப்படியே பணல் அடிக்குதுடா நல்லா. வெங்காயத்தை போட்டுக்குருவான். கேரட் சேர்ந்து இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் லைட்டாக வதங்குறக்காண்டி வந்து உப்பு போட்டுக்கிறேன். சால்ட் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நைஸ் உப்பு. அப்படியே ஒரு கிண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறோம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. போட்டு ஏன்னா கேரட் போட்டுக்கிறோம். பேபிகான் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுருமா? ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூனாக இருக்கா? நீங்கள் சொன்னால் 2-3 இருக்கும்டா. டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். அது இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டிக்கிறேன் நண்பர்களே. தக்காளி ஊட்டியா? தக்காளி கடைசியாக போடணுமா? வெங்காயமும் தக்காளி நல்லா கோடியாக வரும். அதுக்கு மற்ற இதுக்கு மட்டும் கடைசியாக போடணும். காளானுக்கு மட்டும். காளான் இல்லை, நம்ம ஃபாரின் சமையல் சமைக்கிறோம். அதனால் ஓகே ரைட்டு. இங்கிட்டு விறகு பத்தலாம் சாப்பிடலாம். எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது.
ஓகே நம்மளே தக்காளி போட்டுக்கிறேன் கடைசியா. தண்ணி வச்சுடா, நெருப்பு கொஞ்சம் எடுத்து கொடுத்துமா. தக்காளியும் போட்டாங்க. தண்ணி வேணுமா? என்னடா அது தண்ணி பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறியே. தண்ணி ஊற்றுறேன்னா பன்னீர் தெளிக்கிறேன். லைட்டாக அடியில் பிடிக்காம இருக்குது மட்டும். ஓகே ஓகே ஓகே. சிக்கன் வேலையை பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக போட வேண்டிய என்னென்னா காளான் மட்டும் போடணுமா. அடுத்து காளானை சேர்த்துக்கோ மக்களே. வெட்டி வச்ச காளான் கடைசி சேர்த்துக்கிறோம். என்னாச்சு? ஓ ஓகே. உப்பு உப்பா மக்களே சின்ன கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா லைட்டாக வதங்குறதுக்கு. என்ன ஆல்ரெடி போட்டோம். அப்போ கடைசியாக உப்பு தேவையான அளவு உப்பு வந்து அப்புறமாட்டி போட்டுக்கிறோம். முக்கிய நம்மளே போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மிளகா பொடி எல்லாம் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா இல்லை குழம்பு ரெடி ஆயிரும். ஓகேவா? பன்னீர் டிக்கா மசாலான்னு ஒரு பாக்கெட் இருக்குது. என்னது எதுக்கு வர்றது? நமக்கு வந்து காளான் டிக்கா மசாலா கிடைக்கல. சரி, அதனால சேம் ஃப்ளேவர் இருக்க மாதிரி பன்னீர் டிக்கா வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கலாமா? ஓகே. மிளகா பொடி பதிலாக இது போடுறோமா? இல்லை இது போட்டுட்டு மிளகா பொடி போடணுமா? வேணும்னா போட்டுக்கலாம். இதுவே ஏன்னா ஏன்னா இதே கரெக்டாக இருக்கும். இதே கரெக்டாக இருக்கும். மிளகா பொடி போட்டோன்னே அந்த இதுவே வருது. அது மிளகா பொடியோட பச்சை வாசனை போகும்ல. இல்லை என்னதான் அதனால அந்த மிளகா பொடி இதெல்லாம் போட்டோன்னாலே அதுக்கு நான் இதுவே குழம்பு அப்படிங்கிறது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நண்பர்களே தேவையான அளவுக்கு. போதும் 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 ரொம்ப ஊற்றினாலும் நல்லா இருக்குது. அப்படி இருக்கு. ஓகே நண்பர்களே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அங்கே வெந்துக்கிட்டு இருக்கா. வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் டிஷ் வந்து நம்ம எதுவுமே சமைக்கல. நல்லா பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற போகிறோம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி நம்ம வந்து சாப்பிட்றோம். வாங்க. தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. கல்லாம் செட் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம கேஸ் தான் பற்ற வைக்க போகிறோம். ஏன்னா வந்து கரெக்டாக நெருப்பு இருக்குது அப்படிங்கிறனால மாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு கலக்கிக்கிறோம். வைக்காமல சூப்பராக இருக்குது. கரெக்டாக இருக்கா? ஊற்றிடுவா? ஊற்றிட்டு கல் சுடிடுச்சா? இல்லை மனமாக இருக்குது. ஓகே. இன்னைக்கு வச்சுன்னா வெண்ணெய் மாஸ்டரு. அன்றைக்கி நான் பரோட்டா போட்டேன். இன்றைக்கி ஒரு தோசை ஊற்றுறாவில். ஏன்னா எனக்கு பரோட்டா போட தெரியாது. பழகிக்க வேண்டியதே தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? அழகாக ரவுண்டாக வந்துருச்சு நண்பர்களே. தோசை மொதல் தோசையே வெற்றிகரமாக வந்துருச்சு. ஏன்னா எனக்கு தோசை சுட தெரியும். நல்லா நான் ஊற்றுறேன்னா வச்சுக்க ரவுண்டு கோணம் வேணாம் வேறும். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க, அதாவது நல்லா சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமா? அப்படியா? நீ வேணா பாரு. யாரெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்களோ அவங்க நல்லா சமைப்பாங்க. பாரு, லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி. அப்படியா? ஒழுங்காக சமைக்கலன்னா அது ஒழுங்காக சாப்பிடலன்னா அந்த அளவுக்கு சமைக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நம்ம தானே சாப்பிட போகிறோம். அப்போ நல்லா எங்கே இதுவாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சமைப்பாங்க. ஓ, நான் நல்லா சாப்பிடுவேன். ஆனால் சமைக்கிறல சொதப்பி இல்லை. ஆமாம். நம்ம வந்து ரெண்டும் கட்டேன். இதுலேயும் சேராது அதுலேயும் சேராது. செகண்ட்களே பேசிக்கிற நேரத்தில் தோசை எழுந்திரிச்சு லைட்டாக வந்து ஓரத்தில் வந்து எண்ணெயை ஊற்றி விட்டுருமா? ஏன் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கு, நல்லா இருக்கும். அந்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது ஹீட்டு அந்த சைடு ஏறல. காற்று நல்லா அடிக்கல. வறுப்பு ஒரு சைடாக எரியுது. அருமையாக வந்துருக்கு தோசை.
ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுட்டுட்டு காமிக்கிறேன். நான் எல்லா தோசையும் ஊற்றும் போது லேட் ஆயிரும். அதனால் தோசை சுற்றாச்சு. இந்த வாட்டி திரும்ப ஊற்றிட்டு அப்புறமேட்டு எல்லாம் முடிச்ச கூட கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. சரி நேற்று செய்ய மாட்டேங்குது, அதனால் ஒன் சைடாக வச்சுக்குவோம். ஓகே நண்பர்களே, தோசைலாம் ஃபுல்லாக சுட்டு முடிச்சாச்சு பாருங்கள். கடைசியாக இருந்த மினி தோசை செஞ்சுருக்கோம். ஆமாம், இது மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ள பங்குனா கரெக்டாக இருக்கணும். இது உனக்கு, அது எனக்கு. ஓகே, என்னது இது மட்டும் எனக்கு, அது ஒன்று மட்டும் எனக்கா? கணக்கு சரியாக வரும். சரி, இப்போ என்ன சொல்கிறேன், அங்கிட்டு இல்லை உனக்கு, இங்கிட்டு இல்லை எனக்கு. ஐயோ சொல்லி முடிச்சுட்டேன்டா. இப்போ ரைட்டு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து தோசை ரெடி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிட்டு வைப்போம். வந்து கடைசியாக வந்து நம்ம இறக்க போகிற நேரத்தில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்கா, பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. பாருங்கள், அருமையாக இருக்குது. வச்சிரு, இலையை எடுத்துகிட்டு வாங்க. இலையை எடுத்துகிட்டு வந்துடுவா. இந்தா ஓகே, இலையை வச்சாச்சு நண்பர்களே. தண்ணியை தெளிக்க போகிறோம். தொளிச்சுடு. ஏ கல் சூடான கல் தண்ணி தெளிக்க வெடிச்சு போயிடுவேன். சரி ஃபஸ்ட் நீ எடுத்து வை. சாப்பிட்டு பார்த்து சொல்லு, நான் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இதுதான் சாப்பிடு சும்மா சாப்பிடு. தோசை எடுத்து வச்சுக்க. தோசை அதை வந்துட்டு தண்ணி. கணக்கு நான் அப்போ எடுத்துக்கிறேன். நான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வை போதும். அப்புறம் பார்த்துக்குவோம், அப்புறம் சார் பண்ணிக்குவோம். சாப்பிட்டு எடுத்துக்கோம்டா. ஆளுக்கு 3 தோசை. சரி ரைட்டு. கிணறுகளை பார்த்தீங்கன்னா என்ன பிரியாணியா? கறிக்குழம்பு மாதிரி இருக்கா பார்க்கும்போது. மாதிரி இருக்கப்பா. கிண்டிடவா? கிண்டி நண்பர்களை பார்க்க மனம்லாம் பயங்கரமாக இருக்குங்களா? கறிக்குழம்பு மாதிரி இருக்கு நண்பர்களை. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறோம். எக்குதுக்கும் தெரில, ஆர்வமாக இருக்குது. வேறு லெவலில் விட்டு வாசனை செம்மையாக இருக்குடா நண்பர்களை. என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நல்லா இல்லை என்ன சொல்லுங்கள். என்ன பார்க்கும்போதே அந்த இது தெரியுது பாருங்க. சாப்பிடுவானே, எனக்கு ஒன்று சத்தியம் நாக்கெல்லாம் ஊறுது. ஊரட்ட சாப்பிடு. சாப்பிடு. நீ சாப்பிடு, அப்புறம் சொல்லு. சாப்பிடு. நல்லா இருக்கா? சத்தியமா பாத்தியால விவரிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டு. கடையில் வாங்கின காலம் இவ்வளோ சத்தியமா எதிர்பார்க்குறேன். நீ சாப்பிடு. சாப்பிட போகிறோம். சாப்பிடுவேன். காலனோட எப்படி சாப்பிட்றேன். அப்படியே காலனோட எடுத்து எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு சொல்லு, அப்புறம் சொல்லு. நீ இப்போ சொல்லு. அருமையாக இருக்கு நண்பர்களே. வாயில சொல்ல முடியலடா. உண்மையிலே தரமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ளேவர் எப்படி இருக்குது? ஃப்ளேவர்லாம் நறுக்குன்னு இருக்குது, ஜூஸியா. இப்போ எனக்கு ஆர்வம் தாங்கலை. இன்னொன்று வாய் சாப்பிடணும் போல இருக்குது எனக்கு. நண்பர்களே, நம்ம நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு. வேறு லெவலில் இருக்குது. காளானுடைய ஜூஸியா வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி. ஆனால் தோசைக்கு இதுக்கு நல்லா இருக்குதுயா. சோற்றுக்கு செட் ஆகாமல் தெரில. ஆனால் தோசைக்கு சூப்பராக இருக்குது. மாப்பிள அட்டகாசம். ரெண்டுமே சுட காளான் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு தோசை சுட்டு சாப்பிட்டா அப்போ சும்மா அருமையாக இருக்குது. முன்னாடி வந்து மெயின் டிஷ் மட்டும் இது மட்டும் தான் சமைப்போம். மெயின் டிஷ் எதுவுமே சமைச்சிருக்க மாட்டோம். நண்டு மட்டும் சமைப்போம், மீன் மட்டும் சமைச்சு சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து கரெக்டாக தோசைக்கு இது அப்படி அந்த மாதிரி.
எப்பயும் போட்டால் கடலை வாங்குவோம், இந்த வாட்டி நம்மளே போட்டோம். நண்பர்களே, அடுத்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். வேற லெவல். அந்த காளான் ஜூஸியாக கடிக்க அது ஃப்ளேவர் அருமையாக இறங்குது. அது இனிப்பா, தித்திப்பா, காரமா, புளிப்பா, ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர். எல்லா ஃப்ளேவரும் இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருக்குது. இனிப்பாவா? எனக்கு இனிப்பை ஃபீல் பண்ண முடியலையே. கேரட் எடுத்துக்கிறீங்க? கேரட்டா? அப்போ இனிப்பாக தான் இருக்கு. நான் கேரட் மட்டும் ஒதுக்கி வச்சுக்க, இந்த மாதிரி கேரட்டு மாதிரி தனியாக இருக்குவார். நான் கேரட்டு நான் சாப்பிட மாட்டேன். மக்களே, கேரட்டு, மோர், இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் சாப்பிட மாட்டேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தரமான சாப்பாடு இன்றைக்கி வந்து காளான் சமைத்து தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறோம். ஓகே, டாட்டா பாய் பாய். அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திப்போம். டாட்டா பாய் பாய்.